உலோகம் எனக்கு ஒண்ணும் இருந்து போகல. முதல்ல ஒரு புது பொண்ணை பார்த்தோன்னே உங்களுக்கு தான் இருந்து போச்சு. சரிதான் சரிதான். பெரிய பணக்கார விட்டு பொண்ணு இல்ல, இதுவும் பேசுவேன் இன்னும் பேசுவேன். யார் உங்ககிட்ட அப்படி சொன்னா? பத்திரிகையை படிச்சுட்டு நீங்களா சொன்னீங்க. என்னை எங்க உண்மையை சொல்ல விட்டீங்க? சரி, நானும் அப்படித்தான் இருக்கட்டுமேன்னு ஒத்துக்கிட்டேன். நீங்களே சொல்லுங்க, நான் ஏழை விட்டு பொண்ணுன்னு சொல்லியிருந்தா எனக்கு இந்த டைப்ஸ்ட் வேலை கிடைச்சிருக்குமா? அது சரி ராணி. இருந்தாலும் நீ இப்படி போய் சொல்லி இருக்க கூடாது. உங்களுக்கு என்ன, என் நிலைமை, என் கஷ்டம், நான் சிந்திய கண்ணீர், அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்? திருட்டும் புரட்டும் நிறைந்த உலகத்தில் ஒரு குருட்டு தோப்பனாரோடு வாழும் அவளுக்கு எவ்வளவு துயரங்கள் தெரியுமா? அப்பப்பா, அந்த சமரசம் வீடு, அங்க ஒரு பாவி பாபு, இன்னொரு காளி சாந்தம். போதும் 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 போதும். ஒவ்வொருத்தரையா திட்டி கடைசியில என்னையே திட்ட ஆரம்பிச்சிடாது. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். இந்த பொல்லாத உலகத்துல நேர்மையா நடக்கிற ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு ஆபத்து இருக்கு தெரியுமா? அடுக்கடுக்காய் படையெடுத்து வரும் இடையூறுகளை எதிர்ப்பதற்கு பொய் ஒரு ஆயுதமாக இருந்தால் அதை உபயோகிப்பது குற்றமா என்ன? குற்றம்னு நான் சொல்ல வரல. நல்ல காரியத்துக்கு பொய் சொல்றது தப்பு இல்லதான். இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லி இருக்க கூடாது பார், அதான பாயிண்ட். ஆமா ஆமா, நீங்க முதலாளி இல்ல. ஐயோ, நீ என்னம்மா நீ டேஞ்சர் பண்ற? அதெல்லாம் முதலாளி ஒண்ணும் இல்ல, வெறும் ராஜா தான். ஏன் உங்ககிட்ட சொன்ன என்னன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்ல போறேன்? காதலன் கிட்ட பொய் சொல்லாமான்னு கேக்குறேன். அது இருக்கட்டும் ராணி, 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. நீ இதுவரைக்கும் சுமார் 1000 பொய்யுக்கு மேலேயே சொல்லி இருப்ப. அதனால என்ன இப்ப? அதனால ஒண்ணும் இல்ல. நான் என்னத்த சொல்றது, நீ இதுவரைக்கும் லீலா ராணின்னு இருந்த. இனிமே ராஜா ராணி ஆயிடலாமேன்னு தான் சொன்னவன். ராணி